அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் பசுமொன்ல கூட்டம் போட்டு அன்னைக்கு அவங்களுடைய கூட்டணியவோ அல்லது அரசியல் கட்சியோ எதையோ ஒன்று அறிவிக்கப்படுறதா சொல்றாங்க. திருமதி சசிகலா அவர்களுக்கு இதன் மூலமாக நான் கூறிக்கொள்வது, நீங்க பசுமொன்ல வச்சு அரசியல் மீட்டிங் செய்ய போறீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விழாவா இருக்கும் சொல்லி பொதுவாக பேசப்படுது. அந்த இடத்துல நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. அந்த தீர்மானத்துல ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதி பெயரை வைத்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்க முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத தென் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்க ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். அதை நீங்க செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். வர இருக்கிற தேர்தல்ல திமுக அரசாங்கம் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை வைக்காவிட்டால், அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஏற்கனவே வச்ச பெயரை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ட்டு. அது முடியாது. மக்களுக்கானதான் அரசாங்கமா தவிர அரசாங்கம் செய்யறத மக்கள் ஏக்கராட்சி நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. அதனால கலைஞர் கருணாநிதியின் பெயரை எடுத்து விட்டு மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு வைத்தே ஆக வேண்டும். அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். அது நடக்கவில்லை என்றால் கட்டாயமாக தென் தமிழர் கட்சியினுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு களத்தில் எங்களோட அனைவரும் களமாட வாருங்கள். என்றும் மன்னர் ரிவல் முத்துராமலிங்க சேதுபதியின் பெயரை ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு வைக்குமாறு ஓயாமல் போராடி கொண்டே இருப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.